அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின் அம்மா பஅத். கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹுடைய கிருபையால் இந்த ரமலான் மாதம் முழுவதும் லுஹர் தொழுகைக்கு பிறகு நம்முடைய அக்ஸா மஸ்ஜிதில் உலக மக்கள் அனைவருக்கும் நேர் வழிகாட்டியாக அல்லாஹ் இறக்கி அருளி இருக்கிற இந்த அல்குரான் தான் உலக மக்கள் அனைவருக்கும் பொது மறையாக இருக்கிறது. இதை படித்து புரியும் பொழுதுதான் நம்மை படைத்தவன் யார் என்பது புரியும். படைத்தவன் யார் என்று புரியாமல் எந்த ஒரு செயலையும் நாம் செய்தோம் என்று சொன்னால் அது நேர்வழிகாட்டியாக இருக்காது என்றெல்லாம் ஆதாரபூர்வமாக பார்த்து வருகிறோம். இப்போ சமகாலத்தில் வாழக்கூடிய மனிதர்களை நாம் எடுத்துக்கொண்டால் இரண்டு வகையாக பிரித்து விடலாம். ஒன்று யார் என்றால் கிபி 6ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு மனிதர்களில் அல்லாஹ்வையும் அல்லாஹ் சொன்ன செய்தியையும் ஏற்றுக்கொண்ட மனிதர்கள், நம்ம நம்பிக்கையாளர்கள் என்று ஒரு பிரிவு. இன்னொரு பிரிவு கிபி 6ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு இன்று வரை அல்லாஹ்வையும் தூதரையும் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஒரு பிரிவினர்கள். இந்த இரண்டு பிரிவினர்கள் மத்தியிலேயும் சில குறைபாடுகள் இருக்கிறது. ஒரு குறைபாடு என்ன? அல்லாஹ்வையும் தூதரையும் ஏற்றுக்கொண்டோம் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வையும் தூதரையும் சரியாக விளங்காமல் இருக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது. சிறிய அளவில் தான் அல்லாஹ்வை சரியாக விளங்கி தூதரை சரியாக விளங்கி பின்பற்றுகிற கூட்டம் உலக அளவில் இன்றைக்கு இருக்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னாக்கா சுத்தமாகவே அல்லாஹ்வை நம்பாமல் தூதரை நம்பாமல் அவர்கள் கையால் எழுதி வைத்து கொண்டு இருக்கிற புத்தகங்கள் இருக்கிறது. அது ஒரு வகையினர்கள். இப்போ இந்த ஒட்டுமொத்த சமுதாயத்துக்குமே இந்த குர்ஆனை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கிறது என்று சொன்னால், அல் குர்ஆனை படித்துவிட்டு அல்லாஹ்வை சரியாக விளங்கி கொண்டு தூதரை சரியாக விளங்கி கொண்டு பின்பற்றுகின்ற சிறிய கூட்டம் இருக்குல்ல, அந்த கூட்டத்துக்கு மிகப்பெரிய பொறுப்பு ஒன்று இருக்குது. அது என்ன பொறுப்பு? நம்பிக்கை கொண்டவர்களின் பக்கம் சரியாக நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிற பொறுப்பு ஒன்று. இன்னொன்று, நம்பிக்கை கொள்ளாதவர்களிடத்தில் அல்லாஹ்வை பற்றியும் தூதரை பற்றியும் சொல்லிக் கொடுக்கிற பொறுப்பு இருக்குது. இந்த பொறுப்பை எடுத்தவர்கள் எங்கே போகணும்னு சொன்னாக்கா அல்லாஹ்கிட்ட தான் போகணும், குர்ஆன்கிட்ட தான் போகணும். நம்ம சொந்தமாக எதுவும் சொல்ல முடியாதுல்ல, சொந்தமாக சொல்லக்கூடாது. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னை பற்றி என்ன சொல்லுகிறான் என்று முழுமையாக நம்பிக்கை கொண்டிருக்கிற நாம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக பயிற்சி எடுக்க வேண்டியிருக்கிறது. இன்னொரு சாரார் டைரக்டாக அவங்களுடைய தாய்மொழியில் அந்த குர்ஆனை படிக்க வேண்டியிருக்கிறது. ரெண்டுக்குமே நம்மளுடைய தாவா பணியில் நம்ம ஈடுபட வேண்டும். அது ரொம்ப உறுதியாக நம்ம இருக்கணும். ஏன்னா ரெண்டு பிரிவாருமே நம்பிக்கை கொண்டோம் என்று சொல்லி கொண்டிருக்கிற பிரிவார் மத்தியிலையும் பிரச்சனை இருக்கிறது. நம்பிக்கை கொள்ளவில்லை என்பவர்கள் மத்தியிலும் பிரச்சனை. அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாத ஒரு கூட்டம், இங்கே தெரிந்த கூட்டம் தவறு செய்கிறது. அப்போ ரெண்டையும் கருத்தில் கொண்டு தான் நம்ம இந்த உலக பொதுமுறை என்று நாம் அதை சொல்லுகிறோம். தனிப்பட்ட ஒருவரை மாத்திரம் நம்ம சொல்லலை, தனிப்பட்ட ஒருவருக்கானது அல்ல இந்த குர்ஆன் என்பதையும் ஆணித்தரமாக நம்ம ஆரம்பத்திலிருந்து சொல்லி வருகிறோம். அதனால தான் நம்ம குர்ஆனிலிருந்து வசனங்கள் எடுத்து டயத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கருத்துக்களை நம்ம சொல்லிக்கொண்டே வருகிறோம். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அது மாத்திரம் இல்லாமல் அல்லாஹ் சொல்கிற விஷயம் என்ன, நமக்கு ஆறுதல் என்ன அறிக்கிறது என்று சொன்னால், அல் ஹக்கு மிர் ரப்பிக்கும். இது அல்லாஹ்விடமிருந்து உண்மை என்று நாம் முழுமையாக நம்புகிறோம். நம்பிக்கையாளர்கள் இந்த பக்கம் உள்ள கூட்டம் முழுமையாக நம்புகிறோம். அதுக்கு பிறகு அல்லாஹ் இன்னொரு வாக்குறுதி தருகிறான். என்னது? ஜால் ஹக்கு வ ஸஹக்கல் பாத்தில் இன்னல் பாத்தில கான ஸஹூகா. என்ன அர்த்தம்? உண்மை வந்து விட்டது, பொய் அழிந்து விட்டது. பொய் நிச்சயமாக அழிந்துவிடும். அப்போ பொய் நிச்சயமாக அழிந்துவிடும் என்பதற்கு ஆதாரபூர்வமாக கணக்கெடுத்து பார்த்தோம்னா, வரலாறுகளை கணக்கெடுத்து பார்த்தோம்னா 6ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு சொல்கிறேன் நான், 6ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு உலக அளவில் நம்ம ரெக்கார்டை கணக்கெடுத்து பார்த்தோம்னாக்கா
பல இசங்கள் பல மதங்கள் அழிந்திருக்கிறது. அந்த குர்ஆனுக்கு தோதுவாக அல்லாஹ் சொன்ன உண்மைக்கு தோதுவாக பல இசங்கள் அழிந்திருக்கிறது. ஆனால் இஸ்லாம் மேலங்கி கொண்டே வருகிறது. அதான் அதுக்கு அர்த்தம். உண்மை மேலோங்கும், பொய் அழிந்துவிடும் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த பொய் அழிந்துவிடும் அல்லாஹ் சொன்னால இங்கே ஆய்வு செஞ்சு பார்த்தோம்னாக்கா நிறைய பேர்கள் அவங்களுக்குள்ளேயே நிறைய கருத்து வேறுபாடு உள்ளவங்க இருக்கிறாங்க. இன்றைக்கும் எப்படி இருக்கிறாங்க? இது பொய் தான், இது முன்னோர் தான் கட்டுக்கதை தான், அவங்க தான் எழுதி வச்சுருக்கிறாங்க அப்படிலாம் அவங்களுக்கே பெரும்பாலான மக்களுக்கு தெரியும். ஆனால் அதை விட்டு விட்டு வர முடியாத நிலைமையிலும் ரொம்ப பேர் இருப்பாங்க. அங்கே அப்படிலாம் ஆள் இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் ஓப்பனாக சொல்லணும்னாக்கா அந்த விடுதலை சிறுத்தைகள் அப்படின்னு ஒரு கட்சி இருக்குல்ல நம்ம நாட்டில், தமிழ்நாட்டில், அவருடைய தலைவர் இருக்கிறார்ல, அவர் வந்து இஸ்லாத்தை குறித்து ஆய்வு செய்து பிஹெச்டி பட்டம் பெற்றவர். இஸ்லாத்தை குறித்து மட்டும் ஆய்வு செஞ்சுருக்கிறார். அவர் பிஹெச்டி ரெக்கார்டு. இது இஸ்லாம்னா என்ன, அல்லண்டா யார், தூதர்னா யார், எப்படி இந்த சமுதாயத்தை மாற்ற முடியுது, ஏன் இந்த ஜாதி எல்லாம் இல்லாமல் இவங்கள்ட்ட ஒழியுது, எப்படி இவங்க வந்து கரெக்டாக வந்து வழிபாடு முறை நடத்துகிறாங்க, ஏற்றத்தாழ்வு எப்படி கலைஞ்சது, ஜாதி எப்படி போச்சு, நம்ம இத்தனை காலமாக பாடுபடுற முடியலையேன்னு சொல்லிட்டு அவர் ஆய்வு செஞ்சு அது தியரியாகவே கொடுத்துருக்கிறார். பல்கலைக்கழகத்துக்கு கொடுத்து பிஹெச்டி பட்டம் பெற்றவர் தான். ஆனால் உள்ளே வரமாட்டேங்கிறாரு, இஸ்லாத்துக்குள்ளே வரமாட்டேங்கிறார். ஏன் காரணம் என்னன்னாக்கா அந்த சமுதாயம் அவரை பழி போடும். வேற ஒன்று இது மேலே ஆள் தான் இருக்கிறாங்க. அந்த பக்கம் இவர் வந்து டிக்ளேர் பண்ணிட்டா இருந்தாக்கா அந்த ஏற்கனவே ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்கல்ல அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. இவர் இங்கே போயிட்டாருன்னு சொல்லிடுவாங்க. அதுக்கு பயந்துக்கிட்டு சில பேர் வராமல் இருப்பார்கள். அதுமாதிரி அந்த பக்கமும் அது மாதிரிலாம் இருக்கிறாங்க. அது மாதிரி அந்த அல்லாஹ்வை பற்றி விளங்கி இருப்பாங்க, ஆனால் விட்டுட்டு வராமல் இருப்பாங்க. அவங்களுக்குமான தாவா தான் இது. அவங்களுக்கும் நம்ம வந்து செய்ய வேண்டியிருக்கு. இந்த குர்ஆன் மூலமாக இந்த விஷயத்தை சொல்ல வேண்டியிருக்குது. எப்படி நீங்கள் சமுதாயத்துக்கு பயந்தீங்கன்னு சொன்னாக்கா நீங்கள் வந்து நரகவாதி ஆகிடுவீங்கன்னு சொல்லி அது போன்ற ஆளுகளுக்கும் சொல்ல வேண்டியிருக்கிறது. சரியா? அப்போ இது மாதிரி கேரக்டரில் தான் மக்கள் இன்றைக்கு இருக்கிறாங்க. இதை முதல்ல நம்ம வந்து இந்த பிளாட்பாரத்தை முதல்ல புரிஞ்சுக்கணும். நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? மக்களில் எப்படி பிளாட்பாரத்தில் எப்படி இருக்கிறாங்க. ஒரு வகை யார்? நம்பிக்கை கொண்டு அல்லாஹ்வின் தூதரையும் சரியாக விளங்கிய சிறிய கூட்டம். அதற்கு பிறகு நம்பிக்கை கொண்டு அல்லாஹ்வையும் தூதரையும் சரியாக விளங்காத கூட்டம், தன்னை நம்பிக்கையாளர் என்று சொல்லி கொண்டிருக்கிற கூட்டம். இன்னொன்று சுத்தமாகவே மறுக்கிற கூட்டம். இதில் முக்கியமாக அல்லாஹ் எச்சரிக்கிறது யாருன்னு சொன்னாக்க குர்ஆன்ல ரசூல் நினைத்து பார்த்தோம் இல்லையா? அல்லாஹ் எச்சரிக்கிற பார்ட்டி ஒருத்தவங்க இருக்கிறாங்க. அவங்க யாருனாக்கா மனமுரண்டாக வேண்டுமென்னே அல்லாஹ்வை மறுக்கிறவர்கள். அதுக்கு பேர் தான் முஷ்ரிக். நல்லா தெரியும், வேணுண்டே மறுக்கிறது. அவன் தான் படைத்தான்னு தெரியும், வேணுண்டே மறுக்கிறது. நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறதுங்கிற அந்த கூட்டம் ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்தது. அதைத்தான் அல்லாஹ் நேற்று ஆயத்தை நான் சொன்னேன். நான் அந்த 1594 நான் சொன்னேன் இல்லையா, ஆரில் அனில் முஷ்ரிக்கின் நம்ம சொல்லி முடித்தோம் நேற்று பயானில். என்னது? முஷ்ரிக்கின்களை நீ புறக்கணித்து விட வேண்டும். அது யார் முஷ்ரிக்கு என்று சொன்னால் மனமுரண்டாக உண்மை தெரிந்தும் நான் செய்ய மாட்டேன் என்று வீம்பு பிடித்தவர்கள். அவங்க எகென்ஸ்ட் பண்ணிடுறவர்கள், டைரெக்டாக எகென்ஸ்ட் பண்ணவங்க. நீ என்ன ஒருவன் என்று சொல்வது, ஒருவன் இல்லை, நான் சிலையை வைப்பேன், நான் அப்படி தான் வழிபடுவேன் என்று அவங்க வந்து டைரெக்டாக எடுத்தவங்க. அது மாத்திரம் இல்லாமல் அல்லாஹ் ஒருவன் என்று சொன்னால் அவர்களுக்கு தொந்தரவு கொடுத்தவர்கள். அல்லாஹ் தான் ஒருவன், அவன் தான் வணக்கத்திற்கு தகுதியானவன் என்று சொல்லும் பொழுது தொந்தரவு கொடுத்தார்கள். வீட்டை விட்டு விரட்டினார்கள், சொத்துக்களை பறிமுதல் செய்தார்கள், என்னென்ன செய்ய முடியுமோ செய்தார்கள். அவர்களை பார்த்து அல்லாஹ் பேசுகிறான், முஷ்ரிக், இவர்களெல்லாம் எதிரிகள். இவங்களை விட்டு நீங்கள் வந்து என்ன செஞ்சிடணும், விலகிவிட வேண்டும் சொல்லிட்டு அந்த ஆயத்தை நம்ம பார்த்தோம். ஃபஸ்ட் த பிமா தூமர், நான் என்ன சொன்னனோ அதை வெளிப்படையாக சொல்லிவிட வேண்டும் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு என்னது, நான் என்ன உனக்கு சொல்கிறனோ ஒன்றும் அந்த மறைச்சி கழிச்சுலாம் பேசாத, நேராக சொல்லிடு. அப்படி சொல்லும் பொழுது ஆரில் அனில் முஷ்ரிக்கின், முஷ்ரிக்கின்களை நீ புறக்கணித்து விட வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லும்போது அதுக்கான சிறிய விளக்கத்தையும் நம்ம கொடுத்தோம். முஷ்ரிக்குன்னா யார்? அந்த உருவம், அது செய்கிற வணக்க வழிபாடு முறைகள், அது செய்கிற எல்லா சகலமும் அடங்கும். அந்த முஷ்ரிக்குங்கிற வார்த்தைக்கு எல்லாமே அடங்கும். அந்த ஆளும் அடங்குமா, அவன் செய்கிற செயல்பாடுகள் அடங்கும், அவன் செய்கிற வணக்க வழிபாடுகள் அடங்கும், அவன் செய்கிற எல்லா காரியமும் அடங்கும். அப்போ அல்லாஹ் சொல்கிற இந்த முஷ்ரிக்கின்களை விலகிவிட்டு வந்துருன்னு சொல்கிறது என்ன அர்த்தம்னாக்கா முழுமையாக புறக்கணித்து விட வேண்டும் அர்த்தம். முழுமையாக புறக்கணித்து விட்டு உன் வேலையை நீ பாருன்னு அர்த்தம். அதுக்கு அல்லாஹ் சொல்கிறான், சில காரணத்தை சொல்கிறான். புறக்கணிச்சா என்ன நடக்கும் அப்படி சொல்லும் பொழுது இன்னா கஃபைனாக்கள் முஸ்தக்ஸீன், அடுத்த ஆயத்தில் எல்லாம் சொல்கிறான். முஸ்தக்ஸீன் பண்ணுவாங்க. முஸ்தக்ஸீன் சொன்னாக்கா இந்த கொள்கையை நீ சொல்லும் பொழுது உன்னை ஏளனம் செய்வார்கள், கிண்டல் அடிப்பார்கள், உன்னை பற்றி கமாண்ட் பண்ணுவார்கள், உன்னை தப்பாக பேசுவார்கள், உன்னை வந்து வேறு மாதிரி கேரக்டரை வந்து சொல்லி உன்னை வந்து பைத்தியக்காரன் என்று சொல்வார்கள், அல்லது கல்லால் அடிப்பார்கள். கொடுமை பண்ணாங்களா இல்லையா? அப்போ இதெல்லாம் பண்ணால் கூட நீ கவலைப்படாத, இதெல்லாம் பண்ணுவாங்க கண்டிப்பாக.
அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுக்குறான். நீ சொன்னீன்னா சத்தியத்தை சொல்லும் பொழுது இதெல்லாம் கண்டிப்பாக அவர்கள் பண்ணுவார்கள், அதெல்லாம் நீ பொருட்படுத்தாத. இன்னா கஃபை எனக்கு நான் உனக்கு போதுமான, நீ கவலைப்படாதுன்னு அர்த்தம். அல்லாஹ் சொல்கிறான் நான் உனக்கு போதுமானவன், நீ கவலையப்படாதுன்னு சொல்லிட்டு அவங்க பண்புகளையா எல்லாம் சொல்லிக் கொடுத்து கொண்டே வரான். அடுத்த வரக்கூடிய ரகங்களில் இந்த முஷ்ரிக்குகள்லாம் என்ன செஞ்சதுனால முஷ்ரிக்கா ஆகிறாங்க, அவங்க ஏன் நான் அவங்கள விட்டு நான் விலகி வர சொல்கிறேங்கிற காரணத்தை சொல்லும்போது முதல்ல எல்லாம் சொல்கிறான் அல்லதீன யஜ்அலூன மா அல்லாஹி இலாஹன் ஆகர். முதல் காரணத்தை அல்லாஹ் பதிவு செய்கிற இந்த ஆயத்தில் அதை தொடர்ந்து வருது 1596. அவங்க செய்கிற முதல் காரணம் என்னென்னு சொன்னாக்கா, அவங்க அல்லாஹ்வுக்கு இணையாக இன்னொன்றை வைத்து விடுகிறார்கள். அல்லாஹ்வுக்கு இணையாக இன்னொன்றை வைக்கக்கூடாது என்பது நான் உனக்கு கொடுத்த கட்டளை, ரசூலுக்கு கொடுத்த கட்டளை. என்னது? அல்லாஹ் என்பவன் மிகப்பெரியவன், அவனை போன்று எந்த ஒன்றும் இல்லை, அவனைத்தான் வணங்க வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, அது இல்லை, நான் வேறு ஒன்று வைத்து கொண்டு அவர்கள் எனக்கு இணையாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அது முதல் காரணம். அப்போ அல்லாஹ் சொல்கிறான் ஃபஸௌஃப யஅலமூன், அவங்க செஞ்சுட்டு போகிறாங்க, கண்டிப்பாக அவங்க விலகி கொள்ளுவாங்க, நீ கவலைப்படாதுன்னு அர்த்தம். அல்லாஹ் சொல்கிறது ஆறுதல் சொல்லிக்கிட்டே இருக்கான், ஆறுதல் சொல்கிறான் ரசூலுல்லாஹ்க்கு. அவங்க அப்படியே செஞ்சுட்டே இருப்பாங்க, விரைவில் அறிந்து கொள்வார்கள் அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான் அடுத்த ஆயத்தில் வலக்கது நாலமு இன்னக்க எலிக்கு சதுருக்க பிமா யக்கூலுன். எனக்கு நல்லா தெரியும் அவங்க உன்னை பற்றி என்ன கமாண்டு பண்ணுறாங்களோ, உன்னை பற்றி எப்படி தப்பாக பேசுகிறாங்களோ, அந்த காரணத்தினால உன்னுடைய நெஞ்சத்துக்குள்ள ஒரு நெருக்கடி ஏற்படுகிறது. அவங்க சொன்ன வார்த்தை, அவர்கள் உனக்கு செய்த துரோகங்கள், கொடுமைகள், உனக்கு எதிராக செய்கிற சதிய வேலைகள், இதன் மூலமாக உன்னுடைய நெஞ்சத்துக்குள்ளார ஒரு நெருக்கடி ஏற்படுகிறது. அது எனக்கு தெரியும், அதை பற்றி நீ என்ன பண்ணாத, கவலை, நிச்சயமே எனக்கு தெரியுங்கிறான். அப்படி சொல்லிட்டு எல்லாம் சொல்கிறான் ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக்க வகுன் மினஸ் சாஜிதீன். அடுத்த அதுக்கு ரிலீஃப் சொல்கிறான்ல ரசூலுல்லாஹ். என்னது? நீ என்ன செய்யணும்? இப்போ அவங்க திட்டுறாங்க, அவங்க அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறாங்க, உனக்கு எகென்ஸ்ட் பண்ணுறாங்க, உன்னை பற்றி தப்பாக பண்ணுறாங்க, நீ என்ன செய்யணும் என்று சொன்னால் செய்ய வேண்டிய காரியம் என்னவா? ஃபஸப்பிஹ், நீ அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். பிஹம்தி ரப்பிக்க, உன்னை படைத்து வளர்த்து பரிபாலனம் செய்கிற அல்லாஹ்வை நீ எப்பொழுதும் புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்புறம் சொல்கிறேன் அடுத்தது முக்கியமான சொல்லிட்டு வகுன் மினஸ் சாஜிதீன், யாரெல்லாம் சஜிதா செய்கிறார்களோ அவர்களோடு நீ சேர்ந்து இருக்க வேண்டும். ரசூலுக்கு பாருங்க, ரசூலுக்கு சொன்ன கட்டளே இதுதான். அவன்கிட்ட போய் எகென்ஸ்ட் பண்ணிக்கிட்டு அவன்கிட்ட போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டிய நேரம் ஒரு கட்டம் வரும். அது அப்புறம் முதல்ல அல்லாஹ் ரசூலுல்லாஹ் தயார்படுத்தினது, முதல்ல நீ அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டு யார் இந்த சொன்ன பேச்சு கேட்டு இதுக்குள்ளே வந்துட்டாங்களோ, உன் சொன்ன பேச்சு கேட்டு அல்லாஹ்வை பற்றி சரியாக புரிந்து கொண்டு, உன்னை பற்றி சரியாக புரிந்து கொண்டு, உங்ககிட்ட ஒரு சின்ன கூட்டம் வந்திருக்கும்ல, அவங்க சஜிதா பண்ணுறவங்களாக இருப்பாங்க. சஜிதா என்னது? தொழக்கூடியவர்களாக இருப்பாங்க. அந்த கூட்டத்தோடு சேர்ந்து நீ இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த கூட்டத்தை சேர்ந்து கொண்டு அந்த கூட்டத்தை பலப்படுத்த வேண்டும். எப்பொழுதுமே வராதவன் அப்புறம் பார்த்துக்குவோம், அது விடு. அவனோட கமாண்டெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், அதை விடு, அதெல்லாம் விட்டுரு, அப்புறம் பார்த்துக்குவோம். முதல்ல செய்ய வேண்டியது என்னது? நீ புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்னை. அதுக்கு பிறகு யாரெல்லாம் சஜிதா செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அவர்களோடு சேர்ந்து நீ இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான் வஅபுது ரப்பக்க ஹத்தா யாத்தியக்கல் யக்கீன். இந்த விஷயத்தை உனக்கு மௌத்து வருகிறவரை செய்து கொண்டே இருக்க வேண்டும். சுப்ஹானல்லாஹ், ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இந்த வசனத்தை படிக்கும் பொழுது. ஒரு குறிப்பிட்ட காலத்து கிடையாது இது ரசூலுல்லாஹ் கட்டளை. அவங்க எவ்வளோ காலம் வாழ போகிறாங்களோ அது வரைக்குமே அவங்க செய்ய வேண்டியது அல்லாஹ்வை புகழ வேண்டும். யார் இந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டார்களோ அவர்களோடு சேர்ந்து இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க கடைசி வரைக்கும். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வரலாறு படித்து பார்க்கும் இந்த வசனம் இறங்கிய பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சது என்னன்னு சொன்னாக்கா, கடைசி வரைக்குமே மௌத்து வரைக்குமே அந்த கூட்டத்துக்கு எதிராக மக்காவில் இருந்த வரைக்கும் எந்த விஷயத்தையுமே செய்யாமல் இவர்களோடையே சேர்ந்து ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. என்ன ட்ரைனிங்கு? அல்லாண்டா யார், தூதர்னா என்ன, உலகன்னா என்ன, மறுமைன்னா என்ன, எதுக்காக நாம் வாழ்கிறோம், என்ன காரணத்துக்கு எங்கே போகிறோம், கபருனா என்ன, கபருக்கு என்ன விஷயங்கள் எல்லாம் இறக்கிட்டே இருந்தாங்க இல்லையா. அதை இவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டு இந்த டீமை ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இந்த டீமோடைய ஃபார்ம் பண்ண இந்த டீம் எக்ஸ்ட்ரா ஆகிட்டே இருக்குது. மக்காவில் 4 10 ஆகுது, 10 100 ஆகுது, 100 1000 ஆகுது, 1000 லட்சம் ஆகுது. இப்போ தான் அந்த முஷ்ரிக்குகளுக்கு எரிச்சல் வருது. என்னடா அது, ஒரு ஊரையே இந்த ஆள் லைட்டாக கொண்டு போனார். ஃபஸ்ட்டு 4 பேரை கொண்டு போனார், அதுக்கப்புறம் 10 ஆச்சு, எப்படி 100 ஆச்சு, மொத்தம் பார்த்தீங்கன்னா மொத்தத்தை கொண்டு போயிருக்கேன்னு சொல்லிட்டு தான் அவர்கள் வேறு ஆக்ஷன் எடுத்தார்கள் ரசூலுல்லாஹ் மேலே. நல்லா ஞாபகம் வச்சுங்க, வரலாறு சொல்லுது, நம்ம சொந்தமாக சொல்லலை. எப்படி ஆக்ஷன் எடுத்தாங்க? இவரை இல்லாமல் ஆக்க வேண்டும். இவர் திட்டினா பத்தாது, இவரை பற்றி கமெண்ட் பண்ணால் பத்தாது, இவர் ஒன்று க்ளோஸ் பண்ணிடணும் அல்லது ஊரை விட்டு விரட்டி விட்டு வேணும்.
ஒன்று க்ளோஸ் பண்ணணும், ஊரை விட்டு விரட்டிடணும். யாரெல்லாம் இவரு கூட இருக்கிறாங்களோ அவங்களையும் க்ளோஸ் பண்ணணும், அவங்க சொத்துக்களை பறிமுதல் பண்ணணும், அல்லது அவங்களை இல்லாமல் ஆக்கணும், அவங்களை இழிவுபடுத்தணும். அப்போ வாழ்வாதாரத்தை நம்ம கட் பண்ணணும்னு சொன்னாக்கா இவங்க அந்த கொள்கையிலேருந்து வெளியே வருவாங்கன்னு பார்த்தாங்க. அவங்க நடக்கலை. அது ஏன்னா இங்கே வந்தவங்க ஸ்ட்ராங்காக இருந்தாங்க, வேற ஒன்றும் காரணம் இல்லை. ரசூலுல்லாவோடு வந்து ஒட்டிக்கிட்டாங்கல்ல இந்த கொள்கையில், அவங்க அறகுறையாக ஒட்டிக்கலை. கொஞ்சம் நம்பிக்கை இல்லை, அப்படி இல்லை கூட்டம் இல்லை. அது முழுமையாக சொன்னதை அப்படியே டிட்டோவாக எடுத்துக்கொண்டு தங்கள் வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணித்த கூட்டத்தோடு சேர்ந்து இருக்க சொல்லி எல்லாம் சொன்னான் இல்லையா? அந்த சேர்ந்திருந்த கூட்டத்தோடைய அந்த குவாலிட்டியை பார்த்தோம்னாக்கா இப்போ உள்ள குவாலிட்டி கிடையாது. இப்போ நம்ம பார்க்குற சமகாலத்தில் இப்போ பார்க்குற நம்பிக்கையாளர்கள் மாதிரி உள்ள குவாலிட்டி இல்லை. அவங்க அந்த குவாலிட்டி எப்படின்னாக்கா கரெக்டாகவே கம்ப்ளீட்டாகவே அவங்க ஈமான் கொண்டு என்ன வேணாலும் செஞ்சுக்க, நான் வந்து இந்த கொள்கையில் தான் இருப்பேன்னு சொல்லி உறுதியாக இருந்த காரணத்தினால தான் அந்த முஸ்லிம்கள் கொடுத்த அந்த துன்பம் வந்து இவங்க துன்பம் மாதிரி தெரியலை இவங்களுக்கு. அது ஒரு பெரிய பொருட்டாகவே கருதலை. வீட்டை விட்டு விரட்டுறியா, நோ மேட்ரு. ஊர் விளக்கம் பண்ணுறியா, நோ மேட்ரு. சாப்பாட்டை கட் பண்ணுறியா, நோ மேட்ரு. என்ன வேணாலும் செய், அடிக்கிறியா வாங்கிக்கிற பிரச்சனை கிடையாது. ஒட்டு அதிகாரம் இருக்குது, செயல்படுத்துறியா, பிரச்சனை இல்லை. நான் இந்த டீமை ஃபார்ம் பண்ணுற விஷயத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு கவனம் செலுத்தினாங்க. அதனால தான் உறுதியாக ஆன பிறகு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் அங்கேருந்து மக்காவிலேருந்து அல்லாஹ் போக சொல்கிறான். குர்ஆன் வசனம் எப்படி வருது இன்ஷா அல்லாஹ். மக்காவிலேருந்து போக சொன்ன காரணம் என்னது? இந்த டீமை இங்கே ஃபார்ம் பண்ணால் உனக்கு செட் ஆகாது என்று சொல்லித்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு அல்லாஹ் சொல்கிறான், உனக்குள்ள சின்ன கூட்டத்தை கொண்டு போயிட்டு வேறு இடத்துக்கு நீ செல்ல வேண்டும் என்றெல்லாம் அல்லாஹ் கட்டளை பிறப்பிக்கிறான். அங்கே தான் மதீனாவுக்கு ரசூலுல்லாஹ் போனது. அப்போ கூட அவர்களுக்கு தொந்தரவு கொடுக்க ஆரம்பிச்சாக முடியல, எல்லாம் நல்லா காப்பாற்றணும். அதான் இந்த வசனத்துக்கு விளக்கமே அதுதான். என்னது? அவங்கள பற்றி நீ கவலைப்படாத, நீ செய்ய வேண்டியது என்னது? சஜதா பண்ணணும், இந்த நம்பிக்கை கொண்ட கூட்டத்தோடு சேர்ந்து இருக்கணும், அவங்களுக்கு நான் சொல்லுகிற வசனத்தை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அதன் மூலமாக அவங்க உள்ளம் பலப்படும். அதுக்கு பிறகு அவங்க ஸ்ட்ராங்காக ஆயிடுவாங்க. அந்த டீமை ஃபார்ம் பண்ணிட்டு நீ போயிடணும் அந்த ஊரை விட்டு. அப்போ ஏற்கனவே அல்லாஹ் சுப்ஹானஹு இந்த நம்பிக்கை கொள்ளுகிற மாதிரி உள்ள ஆள்களை அல்லாஹ் ஏற்கனவே மதீனாவில் வச்சிருக்கிறான். ஏற்கனவே அல்லாஹ் வைத்திருக்கிறான். இவர் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய கூட்டத்தை அல்லாஹ் ஏற்கனவே அல்லாஹ் அங்கே ரெடியாக வச்சிருக்கிறான். அதுதான் அவங்களுக்கு சாதகமாக அமைஞ்சது. மதீனா போன பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் சாதகமாக அமைஞ்சதுன்னு சொன்னாக்கா அங்கே எதிரிகள் கம்மி, இந்த முஷ்ரிக்குகள் அதிகம் கிடையாது. அங்கே இங்கே உள்ள மக்கத்து முஷ்ரிக்குகள் எதிர்த்த அளவிற்கு அங்கே கிடையாது. அங்கே வந்து யூதர்கள் அங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க, யூதர்கள் வாழ்கிறாங்க. அது பின்னாடி பார்ப்போன்னு சொல்ல வருது ஆயத்து. அப்போ காரணம் பாருங்க, இப்போ இன்னைக்கு வசனத்தில் முக்கிய விஷயம் என்னது? முக்கிய விஷயம் எவன் என்ன செஞ்சாலும் சரி நம்ம வேலையை சரியாக பார்த்து விட்டோம் என்று சொன்னால் முதல்ல நம்ம வேலை என்னது? சரியாக நம்பிக்கை கொண்டு, தூதரை சரியாக நம்பிக்கை கொண்டு, இபாதத்துகளை சரியாக செய்து கொண்டு, இபாதத்து செய்பவர்களை நம்ம தன் பக்கம் வைத்துக்கொண்டு அவர்கள் இன்னும் ஸ்ட்ராங் பண்ணி கொண்டு அவர்கள் எதிர்க்கக்கூடிய சூழ்நிலை வரும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு தான் நமக்கு வெற்றியை கொடுத்துருவான். அந்த வெற்றி தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களும் பெற்ற வெற்றி. வரலாறு இந்த குர்ஆனையும் அந்த வரலாறையும் நம்ம மிக்ஸ் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப தெளிவாக இருக்கிறது. என்ன செய்ய வேண்டும் என்ற விஷயத்தை ரசூலுல்லாஹ்க்கு அல்லாஹ் சொல்லிக் கொடுத்தாச்சு. அதனால தான் இவர்களை முற்றிலுமாக புறக்கணித்து வந்த பிறகு அவங்க நம்மகிட்ட வந்தாங்க. முஷ்ரிக்குகள் தானே அதிகமாக அர்த்தம் வந்தாங்க. இஸ்லாத்துக்கு வந்தவங்க அதிகமாக யார்? கடைசியில் டோட்டல் பார்த்திங்கன்னா மதீனா போயிட்டு ஒரு சாம்ராஜ்யத்தை ஏற்படுத்தி பெரிய டீமெல்லாம் ரசூலுல்லாஹ் ஏற்படுத்தி மக்காவை வெற்றி கொண்ட பிறகு முழுமையாக முஷ்ரிக்குகள் தான் இஸ்லாத்துக்கு வந்து ஒரு முழு டீமே ஃபார்ம் பண்ணாங்க. அப்போ முஷ்ரிக்குகள் இல்லாத அளவிற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அவங்க அல்லாஹ்வுடைய உதவியால் முயற்சி செய்து மாற்றினார்கள். முஷ்ரிக்குகள் இல்லை என்று சொல்கிற அளவுக்கு ஆட்சி அன்றைக்கு மக்கா வெற்றிக்கு பிறகு மன்னிப்பு வழங்கினாங்களா இல்லையா? நம்ம வரலாறு படிக்கிறோமா இல்லையா? ரீசன் என்னென்னா, என்றைக்கு வந்து அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறவனை, அல்லாஹ்வுக்கு மாறு செய்பவனை, தூதருக்கு மாறு செய்பவனை போல்டாக என்னைக்கு எதிர்க்கிறோமோ, என்றைக்கு நம்ம விலகி வருகிறோமோ அவன் யோசிப்பான். முதல்ல நல்லா ஞாபகம் வச்சுக்க, நான் சொல்கிற பாயிண்ட் இதுதான். ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து விலக்கிவான்னு ஏன் சொன்னான்? ஏன் விலகி வந்துன்னு சொன்னான்? அதன் மூலமாக அவன் நெஞ்சத்தில் வந்து யோசிக்க ஆரம்பித்தான், இவன் ஏன் இப்படி நம்மளை விலக்கி போகிறாங்கன்னு சொல்லி. அப்போ இன்றைக்கு வந்து வேறு மாதிரி விஷயங்கள் வந்து நல்லிணக்கம், அந்த இலக்கம் ஏதாவது பேர் வச்சுக்கிட்டு நீ செஞ்சுட்டு போப்பா, நானும் உங்களுக்கு சேர்ந்துக்கிறேன், நான் செய்கிறது நீ செய்ய, அது பிரச்சனை இல்லை, நம்ம எல்லாம் ஒன்றுக்கு ஒன்றா இருந்துக்குவோம். தொப்புள் கொடி உறவு இதெல்லாம் வச்சுக்கிறாங்க இல்லையா? தொப்புள் கொடி உறவு இல்லைன்னு நம்ம சொல்கிறோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மக்கள் தான் எல்லாருமே. ஆனால் கொள்கை என்று வந்து விட்டால் நான் வேறு நீ வேறு, டேரக்டாக டிக்ளேர் பண்ணிடணும். நீ வேறு நான் வேறு, நான் வணங்குறது வேறு நீ வணங்குறது வேறு, ஓ செயல்பாடு வேறு என் செயல்பாடு வேறு. வேணுனாக்கா நீ வந்து இந்த உண்மையை வந்து ரெஃபர் பண்ணி பாரு.
எதை நான் சொல்கிற உண்மையை ரெஃபர் பண்ணினீன்னு நீ சொல்கிற உண்மையை தப்பு நான் நிரூபிக்கிறேன், அப்படி வேணால் பேசலாம், அது ஒரு விஷயம். அதுக்காக வேண்டி நான் தொப்புள் கொடி வருவோன்னு சொல்லிட்டு இல்லாத பொருளாத போய் சேர்ந்துக்கிட்டு அவங்களோட எல்லாம் வந்து சகஜமாக ஆகிக்கிறது. நீ செய்கிறத நீ செய்ய, நான் செய்கிறத நான் செய்கிறேன். நீ பள்ளிவாசல் கட்டினா எனக்கு சீர்வரிசை உணவு தான் கொடுத்துரு, நான் உனக்கு கொண்டு நாங்கள் சீர்வரிசை கொடுக்குறேன். இது நடக்குதா இல்லையா இன்றைக்கு? நம்ம காரணம் என்னன்னாக்கா இந்த நம்பிக்கை கொண்டவர்களோட உள்ளத்தில் சரியான நம்பிக்கை இல்லை, பெயர் தாங்கிகளாக இருக்கிறார்கள். ரிசல்ட் அவ்வளோதான். என்ன பெயர் தாங்கி? அல்லாஹ்வை நம்புகிறேன், தூதரை நம்புகிறேன், உலகத்தை இப்படி நினைக்கிறேன், மறுமை நம்ம சொல்லிக்கொண்டு இவர்கள் சகஜ நிலைக்கு வர பார்க்கிறார்கள். நடக்காதது. அல்லாஹ் விட மாட்டான், அதை கண்டிப்பாக அழிப்பேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்போ கொள்கை, இந்த கொள்கையில் வந்து உறுதியாக இருக்க வேண்டுமானால், எந்த கொள்கையில்? அல்லாஹ் சொன்னது தான் மார்க்கம், தூதர் சொன்னது தான் மார்க்கம். இணை வைப்பவர்கள் அல்லாஹ்வுக்கு எதிரி என்ற காரணத்தினால் நீ எனக்கு எதிரி. நீ வந்து படைப்பின் அடிப்படையில் எதிரி கிடையாது, நீ செய்கிற செயல் காரணத்தினால் நீ எதிரியாக இருக்கிறாய், அதை நீ உணர வேண்டும் என்பதற்காக உன்னை விட்டு விலகி வருகிறேன் அப்படின்ற அர்த்தம். அந்த பாயிண்டில் இருந்தால் தான் நம்ம சரியாக இருக்கணும்னு அர்த்தம். கூட்டம் வேணால் கம்மியாக இருக்கலாம், 10 பேர் இருக்கலாம், பிரச்சனை கிடையாது. இந்த 10 பேர் தான் நல்லா கியாமத் வரை கொண்டு போவோம். இந்த 10 பேர் உள்ள இந்த 100ஐ தான் கியாமத்து வரை கொண்டு போவான். கூட்டம் வேணால் அதிகமாக கோடிக்கணக்கான பேர் அவங்க இருப்பாங்க, அதெல்லாம் அழிச்சிருவான்ல. அழிச்சிருவாங்கிறது வரலாறு சொல்லுகிறது என்பதை நீ வந்து விளங்கிக்கணும். முதல்ல வரலாறு சொல்லுது, நம்ம சொந்தமாக சொல்லலை. இன்றைக்கு எங்கே இருக்குது, எத்தனை மதங்கள் எங்கே இருக்குது? அப்போ நம்ம கொள்கையில் வந்து எப்பொழுதுமே இன்ஷா அல்லாஹ் நம்ம உறுதியாக இருக்க வேண்டும். இந்த மக்களை 2 சாராராக பிரித்து அந்த அடிப்படையில் நம்முடைய தாவா பணி இருக்க வேண்டும். ஒரு பக்கம் நம்பிக்கை கொண்டோம் என்று சொல்லிவிட்டு சரியாக நம்பிக்கை கொள்ளாத நம்மவர்கள், இன்னொன்று சுத்தமாக நம்பிக்கை கொள்ளாதவர்கள், இன்னொன்று ஃபோர்ஸாக நம்மை எதிர்ப்பவர்கள். ஃபோர்ஸாக எதிர்த்து வச்சுக்கொண்டு மார்க்கத்துக்கு முரணாக வணக்க வழிபாடுகளை செய்து கொண்டிருக்கிற கூட்டத்தை விட்டும் கண்டிப்பாக நாம் வந்து விலகித்தான் வரணும். அங்கே எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் நம்மகிட்ட கிடையாது. அது எவ்வளோ நம்மளுக்கு ப்ராப்பர்ட்டி அல்லது பொருளாதாரம் நமக்கு வந்தாலும் நோ மேட்ரு, எவ்வளோ பெரிய அரசியல் பதவி கொடுத்தாலும் நம்மளுக்கு தேவையில்லை. அது தேவையே கிடையாது. நமக்கு உண்மையாக நமக்கு தேவை கிடையாது. நமக்கு தேவை என்னது? கொள்கை, அல்லாஹ்வும் தூதர் சொன்னதான் மார்க்கின் அடிப்படையில் நம்ம இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன கட்டளையோ அந்த அடிப்படையில் நம்ம வந்து சைதா செய்ய வேண்டும். யாரெல்லாம் இந்த நம்பிக்கையோடு இருக்கிறார்களோ அவர்களோடு கூட்டு அமைத்து கொண்டு சரியான கொள்கையை நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். மௌத்து வரை இன்ஷா அல்லாஹ் சொல்ல வேண்டும். அதற்கு வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் நம் சந்ததிகளுக்கும் அருள் பாலிப்பானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.